பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிருபையுள்ள கர்த்தர் நம்மோடு இருந்து ஆச்சரியமாக ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியவைகள் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியான ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நாம் படிக்கும்போது மீதியான ஜனத்தின் மேல் ஆண்டவர் அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் படையெடுத்து வந்திருந்தாலும், யுத்தங்கள் நடந்திருந்தாலும், அழிவுகள் உண்டாகியிருந்தாலும் மீதியான ஜனங்கள் இருப்பார்கள். அந்த மீதியான ஜனத்தின் மேல் கர்த்தருக்கு அதிக நோக்கமும் அதிக கரிசனையும் உண்டு என்று பார்க்கிறோம். இங்கே சொல்லும்போது யாக்கோபிலே மீதியானவர்கள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருப்பார்கள் என்றால், கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் இருப்பார்கள். இப்போ யாக்கோபிலே மீதியானவர்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. சில இடங்களில் நாமும் கூட இவ்விதமாக சிந்திக்கிறது உண்டு. நான் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். சில அழிவுகளெல்லாம் நடக்கும்போது, கடந்த நாட்களில் கூட பெங்களூரில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் உண்டான போது அதில் ஒரு மனுஷன் மாத்திரம் தப்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். மீதியானவன் என்று பார்க்கிறோம். யாக்கோபிலே மீதியானவர்கள் அநேக ஜனங்களின் நடுவிலே ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராலே வருகிற பனியைப் போல இருப்பார்கள். கர்த்தராலே வருகிற பனி ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஓசியா 14:5 சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், அவன் லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பனி நம்மை கர்த்தருக்காக வேரூன்றி நிற்க பண்ணுகிறது. அந்த ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டாவது, இந்த மீதியான ஜனத்தை குறித்து சொல்லும்போது, மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலையைப் போல இருப்பார்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு பனியைப் போல இருக்கிறார், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஒருவேளை நாம் மீதியானவர்களாகத்தான் இருக்கலாம், ஆனாலும் நாம் பயப்பட வேண்டாம். நம்மை அநேக ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி கர்த்தர் செய்வார். அவர் நம்மோடு கூட இருப்பார், வழி நடத்துவார். இந்த நாளிலும் கூட இந்த ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே அருமையான உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாக பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யாக்கோபிலே மீதியானவர்கள் அநேக ஜனங்கள் நடுவில் இருப்பார்கள். கர்த்தரால் வருகிற பனியைப் போல, இளம் பயிரின் மேல் பெய்கிற மழையைப் போல ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி இந்த காலை நேரத்தில் அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களை பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே,
ஆமென். ஆமென். காட் bless you.